கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஆல்மைட்டி காட். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றியோடு மீ ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன்ப்பா. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே. என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் அன்பினாளி நீயே, என் கண்ணி விழியும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே. அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ பலனும் நீயே, என் ஜீவ ஊற்றும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே.
நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே. என் நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் செல்வ பாக்கியம் நீயே, நல்ல தேவோ நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே, தாயென்னும் தயை உடையான் நீயே. வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரை, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தைகளை நினைத்து பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இன்றைக்கும் தாய் பசுவை நோக்கி கன்று ஓடிவிடுவது போல என் பிள்ளைகளை பார்க்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆலயத்துக்கு ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள். என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். நீசனை மறைத்தரும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆள்கை கொடுக்கிறேன். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இந்த இரண்டாம் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நாமே சில நேரத்தில் உயர்த்திக் கொள்வதுண்டு. டாக்டர், அப்பலோஸ்தர், செல்ஃப் டிக்ளேர், பிஷப்லாம் நிறையா வந்திருக்காங்க. நீங்களாம் படித்து வந்தவங்க. ஐயா ஆட்டோ ஓட்டுறவர்லாம் இன்னைக்கு பிஷப்பு. எல்லாரும் இப்போ சிஞ்சா அடிக்கிறவங்க கூட பிஷப் தான். பேராயர், செல்ஃப் டிக்ளேர், தங்களையே அறிவித்துக் கொண்டவர்கள். 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் மதுரையில் உங்களுக்கு டாக்டரேட் வாங்கி கொடுப்பேன். பேராயர் மாடரேட்டராக கூட வாங்கலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் உயர்த்தினா நல்லா இருக்காது சுவாமி, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறேன். மனிதனால் வரும் மேன்மையை தேடுவது நியாயமாகாது. வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். மகிமையின் தேவன் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, அவர் தேவனானால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது உண்மையானால், அவருடைய சத்திய வசனத்தில் நிலைத்திருப்பது உண்மையானால், மகிமையான தேவனுடைய நாமத்துக்குள் நெற்றியிலே தரித்திருப்பது உண்மையானால், உங்களுக்கு ஒரு நாமகாரணத்தை என்னுடைய வேத புத்தகம் சொல்லி அழைக்கின்றது. நீங்கள் நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. We are not a converted Christian, we are born again Christians. நான் பரமேஸ்வரன் மகன், பரிசுத்த வேதத்தை எடுத்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நாங்கள் 120 வருஷ கிறிஸ்தவர் சார். இந்த சபையிலே எங்கள் தாத்தா, எங்க முப்பாட்டனிலிருந்து வந்தோம். எங்க ஊழியர், எங்க குடும்பத்திற்கு எத்தனையோ ஊழியர்கள் வந்திருக்காங்க. வரட்டும் வரட்டும். அதனால் என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவ இடுப்பு சுத்தி 62 அருவாமனையா. அறுக்க தெரியாதவ இடுப்பு சுத்தி எத்தனை? 62 அருவாமனை. நாம் அப்படித்தான் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க தெரியுமா? நீ பரமசிவம் வந்து சொல்லிட்டியா? நாங்கள் இந்த சபையில் இவ்வளோ வருஷம் இருக்கிறோம். எங்கள் அப்பா சர்ச்சுக்கே எங்களுக்கு பிள்ளை, அப்பா எங்கள் தாத்தா எங்கள் இடம் கொடுத்தாட்டையா, தாத்தா கொடுத்தா என்ன? ஆனால் இருக்கிறவர்களாகவே இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய உலக மனுஷன்
என்ன நினைக்கிறோன்னா அதை விட கொடூரமான எண்ணம் நான் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். இங்கே சக்கரவர்த்தியாக சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர்தான் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 சாமுவேல் 22:36, சங்கீதம் 18:35 சொல்வது என்ன? உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எது? உம்முடைய காருண்யம் என்னை பெரிய. நம்முடைய படிப்பு, பட்டம், ஆஸ்தி, சம்பத்து, தொழில், பேர், பிரஸ்தாபம் அல்ல, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். தேவனுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். பாருங்களே, ஒரு முறை சிங்கப்பூரில் நடந்த பாஸ்டர்ஸ் செமினார் கான்ஃபரன்ஸுக்கு என்னை பேச்சாளராக அழைத்திருந்தார். அதற்கு முந்தின வருஷம் அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளை அழைச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன அழைச்சிருந்தாங்க. 3500 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. நான் பேச்சாளன். யாருக்கு? எக்கச்சக்கமாக வேத புத்தகத்தை கரைத்து குடித்து அந்த ஹிஸ்டரியை படித்து அழகாக படித்து தேர்ந்தவர்களுக்கு என்னை பேச்சாளராக அழைத்திருந்தார். நான் பேசி முடித்தேன். சைனீஸ், அமெரிக்கன் எல்லா பாஸ்டர் கூட வந்தாங்க. பிரதர், எந்த பைபிள் காலேஜில் படிச்சிங்க? ஓ, மார்வலஸ், வண்டர்ஃபுல், எப்படி பிரசன்ஸ், என்ன ரெவலேஷன், எப்படி இல்லை? நான் சொன்னேன், இந்த பைபிள் காலேஜில் படிக்கலையா, ஒன்லி மாஸ்டர், ஐ எம் ஒன்லி ஸ்டூடெண்ட். அவர் சொல்கிறத பைத்தியக்கார மாதிரி உடனே கொண்டு ஊரூரா சொல்லிட்டு தெரியுறேன், கிறுக்கு போய மாதிரி. இந்த பைத்தியமான பிரசங்கத்தினாலே சபை எதற்கு, ஊழியம் எதற்கு, நற்செய்தி கூட்டங்கள் எதற்கு, அற்புதங்கள் எதற்கு, அடையாளங்கள் எதற்கு, பைபிள் ஸ்டடி எதற்கு, மிஷனரிஸ் எதற்கு? ஒரே ஒரு நோக்கம் இருக்கு, ஆத்தும ரட்சிப்பு, பரலோகம் போக வேண்டும். நமக்கு இந்த ஊழியர்கள் மூலம் வர ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய, நல்லா இருந்துச்சா மோசமா இருந்துச்சா மார்க் போடுறதில்லை. இதில் ரிசல்ட் என்ன, கூட்டம் எவ்வளோ இருக்கிறது முக்கியம் அல்ல, அதில் ரிசல்ட் என்ன. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டுங்க. அதான் சில கூடி நிற்கும் போது, கூடி வரும்போது குடிமை நட்டம் நிற்கும்பாங்க நம்ம ஊரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சீவான் சீவிட்டு எல்லாம் போயிட்டு அப்படி பாப்பா, இங்கே ஒரு முடி அப்படி நிற்கும். திருப்பி அப்படி தேப்பி தேய்ச்சிட்டு திருப்பியும் செய்வான். நம்ம காரை நிறுத்திட்டு போய் பாருங்க, கிளாஸ் ஏற்றி உள்ளே வச்சுட்டு ஏசியெல்லாம் போட்டு விட்டு என்னை விட்டு போயிடுவாங்க, கடையில் கூட திங்க போயிடுவாங்க. என் காரில் வச்சுட்டு அப்படி இப்படிமா இப்படி ஏற்றுவான். நான் தான் கிளாஸ் எடுத்து, தம்பி கண்ணாடி வேணுமா, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இந்த ஒரு முடி அப்படி நிற்கும். சிலை வடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வடித்து முடியும் முன்னே தலை வடித்து போனதம்மா. இந்த சிலை சிற்பி வடிப்பான் பாருங்க, எல்லாம் வடிச்சிட்டு லாஸ்ட் நினச்சா அந்த கண்ணு திறக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஐதீகம். அந்த சிலையோட கண்ணை ஓப்பன் பண்ணுவாங்க, சின்ன உளி வச்சு ஷார்ப் வச்சு ரொம்ப மைனூட் சட்டோடு தட்டி தட்டி அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இது ஓப்பன் பண்ணும்போது தலை சடார்னு தலை வெடிச்சு போயிடும். சிலையால் என்ன பிரயோஜனம்? எத்தனையோ ஊழியம் செய்கிறோம், எத்தனையோ மிஷனரி சப்போர்ட் பண்ணுறோம், எத்தனையோ நல்ல பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறோம். இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிற ரிசல்ட் என்னையா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு, தேவன் நம்ம அழைச்சிருக்கிற அழைப்பு மனுஷனால் வந்ததா தேவனால் வந்ததா என்பதுதான் இந்த கேள்வி. நேற்று இரவே சொன்னேன், ஊழியம் என்பது வேலை இல்ல, அழைப்பு. நீங்கள் செய்த ஊழியத்தில், நீங்கள் செய்த விசுவாச வாழ்க்கையில், இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவா இருந்த இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று என்ன உங்கள் குடும்பத்துக்குள்ளே சாதித்திருக்கிறீர்கள், அல்லது வெளியே என்ன சாதித்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில யாரை உயர்த்தி காண்பித்திருக்கிற? இந்த உயர்வு உங்களுடைய சுயமுயற்சியால் வந்ததா, கர்த்தர் உயர்த்தினதா? இதான் கேள்வி. இங்கே பக்தன் சொல்லுகிறான், நீர்தான் என் மகிமை, என் தலையை உயர்த்தின நீர்தான், நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துமா இருக்கிற. இது எங்கிருந்து வந்ததில்லை சுவாமி, என்னுடைய பக்தி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய மிஷனரி சப்போர்ட், என்னுடைய காணிக்கை, நான் வாங்கி போட்ட ஃபேர், நான் கொடுத்த ஆடியோக்குள்ள காணிக்கை, நான் போட்ட டெஸ்க்கு, நான் கொடுத்த சர்ச்சுக்கான இடத்தினால வந்ததில்லப்பா. என் சுயநிதி எல்லாம் அழுக்கான கந்தை, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்று இரவு தேவனுடைய காருண்யம் உங்கள் குடும்பத்தை பெரியவனாக்க போகிறது. உங்கள் நீதி அல்ல. வேதம் உங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைத்து வந்தது என்ன நோக்கம் தெரியுமா? என்னுடைய இரக்கத்தினால் உன்னை பெரியவனாக்க போகிறேன். உன் தகுதி இல்லப்பா, உன்னுடைய நீதி அல்ல, உன் ஜெபம் அல்ல, உன்னுடைய பாசம் அல்ல, உன்னுடைய பரிசுத்தம் அல்ல, நீ கடைபிடித்துக் கொண்டு வர மனிதனுடைய சரீர முயற்சினால் வந்த டீச்சிங்ல அல்ல, என் இரக்கத்தினால் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். கிருபை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
தகுதி இல்லாத மனிதன் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமாம். சிஸ்டருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். தகுதி இல்லாத ஒரு மனிதன் மேல் அல்லது ஒரு மனுஷின் மேல் காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தயவு என்ற அர்த்தமா. இந்த கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் தான் வாழ்கிறோம், கிருபையினால் தான் மூச்சு விடுறோம். மேலே ஏறி வந்து 5 நிமிஷம் உட்காந்து ஐயா வந்தாலும் எந்திரிச்சு நிற்க முடியல, சாரி ஐயா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறேன். எங்க 35 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நம்முடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நொண்டி ஓடி வருவாங்க, கூட பார்ப்பாங்க, பூமிகள் கேட்பாங்க, எக்கச்சக்கமான அற்புதங்கள். வெள்ளக்காரன் கூட அற்புதம் செய்து அவன் டாக்டர்ஸே சோகமாகறாங்க. ஆனால் எனக்கு வந்து மூச்சு வாங்குறேங்க. இப்போ இறங்கும் போதே மூக்கில் பஞ்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஐயர் வருவாங்க, இதா தேவ பிதா எந்த மேய்ப்பன நல்ல ஊழியர வந்தாரானே, உங்களை கூப்பிட்டோம், எங்கள் சர்ச்சில் வந்தால் இப்படி ஆகணும், சிலுவை போட்டு மதுரைக்கா எடுத்துட்டு போங்கய்யா. நிலையற்ற வாழ்வு, நிலையற்ற உயிர். நம் உலகத்தில் இந்த மனிதனுடைய உயிர் ஒட்டி இருப்பதே அவருடைய கிருபை. சுவாசம் விடுகிறோமே அதே அவருடைய கிருபை. நல்ல காலும் கையும் ஆண்டவர் கொடுத்துருக்க கிருபை. நீ தொழில் செய்கிறாயே, இன்றைக்கு டிரைவ் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வீட்டுக்கு வந்து சரி, அது கிருபை. கைகளை தட்டி கத்தரை, அதுதான் கிருபை, காருண்யம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்கு பணி செய்து வைத்தாரே, அது கிருபை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வேதம் சொல்லுகிறது அவருக்கு நாம காரணம் உண்டு. யெகோவா வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடிக்கடி சொல்லுகிற ஒரு உண்மை சம்பவம், கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவினாசிலிங்கம் செட்டியார் என்று ஒரு பெரும் செல்வந்தர் இருந்தார். அவருடைய பரம்பரை இருக்கிறது. பொழுது ஒரு கிறிஸ்தவரில் இந்து மதத்தை சேர்ந்தவர், நிறைய கல்லூரி பொதுப்பணி சமூக பணியில் நிறைய பண்ணியிருக்கார். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ ஊழியர் ஒருவருக்கு பெரும் தொகை ஒன்றை காணிக்கை அனுப்பிவிட்டு கடிதாசி ஒன்று இப்படி எழுதினார், தம்பி 1000 பேருடையான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேரு? 1000 பேருடையான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ஆண்டவருக்கும் வேத புத்தகத்தில் அநேக நாம சங்கீர்த்தனங்கள். யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா இரே, எல்ஷடாயின் தேவன், மாறாதவர், மகச்சும் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், அல்பா ஓமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவீதின் சந்ததி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கே பக்தன் சொல்கிறான் பாருங்களேன், எவரையும் மேன்மைப்படுத்துகிற நீர் தான். கையை தட்டுங்களேன். ஒரு புது பெயர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கருத்தினால் ஆகும். இன்றைக்கு 5 ரூபாய் இட்லி கடை வச்சிருக்கிற உன்னையும், வாட்ச்மேனா இருக்கிற உன்னையும், இன்றைக்கு சாதாரண வியாபாரம் பண்ற உன்னையும், ஒரு கிளர்க் போஸ்ட் கீழே உட்கார்ந்து பியூன் வேலை செய்கிற உன்னையும் ஒரு நாள் கர்த்தர் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அங்கிள் எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது, மேக்ஸ் வர மாட்டேங்குது அங்கிள், இங்கிலீஷ் 2 வார்த்தை கண்டினியூவா பேச தெரியல அங்கிள். சரிடா, நல்லதுதான். மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல, 2 தான் டவுனு. 98 நீ தான்டா பெஸ்ட். கைகளை தட்டி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த 2ல இருந்து ஒரு வாழ்க்கையில் 98 பெருசா 2 பெருசா? 98 பெருசு. இந்த 98 கிருபையும் கொடுத்த தேவன் ஒரு நாள் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ண போகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. அங்கிள் நான் கருப்பா இருக்கிறேன் அங்கிள், நான் அழகே இல்லை அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள். நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நிறைய தங்கச்சிமா இருக்கு மகளுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வரணும் அங்கிள். ஏன்? நான் கருப்பா இருக்கேன் அங்கிள், சரியா படிக்கல, உனக்கு தான் தி பெஸ்ட் கொடுக்க போறாரு. ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கலை. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? எந்த மனிதனையும், எப்படி சூழல் இருக்கிற மனிதனையும், அது கண்ணு இருக்கோ காது இருக்கோ மூக்கு இருக்கோ கருப்போ வெள்ளையோ சிகப்போ, அது எப்படியோ இருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என்னை நினைக்க, அதான் என்னதான் சங்கீதக்காரன் சொல்றான், இறைவனே நீர் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எவ்வளோ உயர்ந்த தேவன். ஏசாயா 43:4 சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையான. ஏன் நினைக்கிறாரா? நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் உன்னை நான் கனப்படுத்தினேன். அவர் பார்வைக்கு அருமையானபடினால் உன்னை கனப்படுத்தினேன். எங்களுக்கு திருநெல்வேலி ஊர். அப்போ நான் நேற்றே சொன்னேன்னா,
4 தலைமுறைக்கு முன் கேரளாவில் போய் செட்டில் ஆகிட்டோம். என் தகப்பனாருடைய தாயாருடைய தங்கை, எங்கள் அப்பாவுக்கு சித்தி, எனக்கு சின்ன பாட்டி. அவங்களுக்கு நாங்கள் ஹிந்துலேருந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்ட சொன்னேன். அவங்க ஹிந்து. அப்போ அவங்களுக்கு 13 வயசில் கல்யாணம். எத்தனை வயசில் கல்யாணம்? 13 வயசில் கல்யாணம். 16 வயசில் விதவை ஆகிட்டாங்க. எத்தனை வயசில் கல்யாணம்? 13 வயதில் திருமணம், 16 வயசில் விதவை ஆகிட்டாங்க. அங்கே விதவை ஆகிட்டா வெள்ளை சேலை கட்டிடணும். இந்த காதெல்லாம் போட்டிருப்பாங்களே, பாம்படம்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த காலத்திலேயே ஒரு புரட்சி செய்தார்கள். என் தாத்தா, எங்கள் அப்பாவை பெற்றவர், அவங்க சொந்தக்காரலாம், மரலம்மா சின்ன வயசுலேயே நீ கணவன் இழந்துட்ட, விதவைகள் மறுமணமெல்லாம் அப்போ நடக்கிறது நம்புற, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அவங்க சொன்னாங்க, இல்லை, சாகும் வரை நான் வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன், ஒருவரோடு வாழ்ந்தேன், அவரோடு வாழ்ந்துவிட, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுட்டாங்க. 86 வயது வரை விதவையாகவே வெள்ளைப்புடவை கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளையார் என்னுடைய அப்பா தான் மகன். என்னுடைய அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள் தான் அவர்களுக்கு பேர பிள்ளைகள். எனக்கு 5 சகோதரிகள், நான் ஒரே பையன். இப்போ வருடத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை திருநெல்வேலியிலிருந்து கேரளாவுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியுதோ, அந்த காலத்தில் இந்த பல நாரில் செஞ்ச பெட்டி இருக்கும், பெரிய பெட்டி பார்த்துருக்கீங்களா? பெட்டி இருக்கும். எங்கள் ஆட்சி வராங்க, எங்கள் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ தான் பேக்கரி ஐட்டம் அது இது எல்லாம் கண்டது கடிதம் போட்டு நல்லாவே இல்லை. வீட்டிலையே செஞ்சு ஊரில் செஞ்ச பண்டங்களெல்லாம் இந்த ட்ரெடிஷ்னல் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு 5-6 பெட்டி இவ்வளோ பெருசு கொண்டு வருவாங்க. எங்கள் அப்பா கார் அனுப்பி, டிரைவர் அனுப்பி கூட்டுற சொல்லுவாங்க. கூட்டு வந்த உடனே எங்கள் அம்மாட்ட அந்த பெட்டியாக தூக்கி கொடுங்க, அம்மா கொண்டு வச்சுக்க, உள்ளவை எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்க கையில் ஒரு மஞ்சள் பைக்கெட் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு மஞ்சள் பைக்கெட் பார்த்துருக்கீங்களா? அது இருக்கும். அந்த மஞ்சள் பைக்கெட்டில் கோயில்பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில்பட்டி கடலை மிட்டாய் ஃபேமஸ். இந்த கோயில்பட்டி இப்போ ஸ்கொயராக கடலை மிட்டாய் போடுறான். அப்போ உருண்டையாக போடுவாங்க. கடலை உருண்டை. என்ன உருண்டை? கடலை உருண்டை. இந்த கடலை உருண்டை இந்த மஞ்சள் பைக்கெட்டு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அது எங்கள் அம்மாட்ட கொடுக்க மாட்டாங்க, இதை வச்சுக்கிடுவாங்க. எங்களை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க எல்லாம் பிள்ளைகளா வாங்கணும்னா 5 சகோதரி நான் போவேன். எல்லாருக்கும் 2 உருண்டை எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுங்க போடுங்க அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. ஒரு மாதமாவது இருப்பாங்க. இப்போ நாங்கள் விளையாடுகிட்டு இருப்போம் தினம். ஆச்சி மட்டும் கதவு பாக்கியெல்லாம் அவங்களே வச்சுக்கிடுவாங்க. அந்த கலர் உருண்டையை அந்த கதவு பக்கத்துலேயே நின்று இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. நான் இப்படி லேசா எப்போ நான் திரும்பி பார்க்குறேன்னு பார்த்துட்டு, இங்கே மாலை எப்படி நான் போவேன். ஒரு 5-6 கடல் உண்டை ஒரு பேப்பரில் போச்சு அமுக்கு ஓடி போயிருப்பாங்க. இது ஒரு நாள் மட்டும் இல்லை, அவங்க போகும் வர தினம் நடக்கும். ஒரு நாள் எனக்கு ஒன்று ஏன் ஆச்சு, எல்லாம் தானே உங்களுக்கு பேர பிள்ளைங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் எல்லாம் தானே பேர பிள்ளைங்க, எனக்கு மட்டும் இப்படி தூக்கி தனியாக கொடுக்குறீங்களே, நல்லா இருக்கா? அட கிறுக்கு போய் உள்ள அவளுகெல்லாம் வேற வீட்டுக்கு போகிறவளுங்க, அவளுகெல்லாம் வேற வீட்டுக்கு போற. நீ தாண்டா என் வாரிசு, என் மகன் பெத்த மகன், என் கண்ணுக்கு பிரியமானவன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு மண்ணோடு மண்ணாய் மக்கி பெற கிழவிக்கு கூட தன் கண்ணுக்கு பிரியமான பேரனுக்கு 5 மடங்கு கொடுக்க தெரிந்தால், உனக்காகவே உயிர் கொடுத்து பரலோகம் போயிருக்கிற தேவன் அவர் கண்ணுக்கு பிரியமான உனக்கு எத்தனை மடங்கு கொடுக்க மாட்டார்? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்று இரவு tonight expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God, He is living God of Lord Jesus Christ, the same excellent today and forever. He is a Father of mercy. அவர் இரக்கங்களின் பிதா, மகிமையான தேவன். அவருக்கு பிரியமான உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த 2020 உயர்த்தத்தான் போகிறார். நட்சத்திரத்தை போல உயர்த்துவார், அழகு பார்ப்பார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்து அழகு பார்க்கிறவர். ஒரு தாய் தன் மகளுக்கு எப்படி சடை பண்ணி பூ வைத்து தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை அங்கே போட்டு இங்கே போட்டு பாருங்க என்னெல்லாம் அலங்கரிப்பா பார்த்துக்கங்க. அது பார்க்க சகிக்காது. ஒரு நாள் மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த உசிலம்பட்டியே ஒரு கிராமம். அதுக்கு பக்கத்தில் சொக்கத்தேவன்பட்டி அப்படின்னு ஒரு சின்ன ஊர். அதில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிராம ஊழியத்துக்கு போனோம். அப்போ போனோடனே அவங்கள ரொம்ப முரட்டு மக்கள், எடுத்ததும் அறுவடை எடுத்த மண்டே புலந்துருவான். அப்போ போனாச்சு. அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் வீட்டில் அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே விருந்து, அவர் ஹிந்து, அவர் வீட்டில் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. ஏப்பா நம்ம வயக தான் வந்திருக்காங்க, எல்லாம் சாப்பாடு கொடுங்க. நாங்கள்
நாட்டுக்கோழிலாம் அடித்து கிராமத்தில் எக்கச்சக்கம் போடுவாங்கல்ல, நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாது. அப்போ நாங்கள் வீட்டுக்கு போனோம். மீட்டிங் முடித்ததும் நான் வரேன், ஐயா வராங்க, ஃபாதர் வர, நான் யாரா ஃபாதர் வர்றாரு, வீட்டுக்கெல்லாம் சுத்தமாகுமா அப்படின்னா அது உள்ள வீட்டுக்கெல்லாம் குளிங்க. அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 2 வயசு 2 மாதம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அதுவும் குளிச்சு அந்த குழந்தையெல்லாம் குளிப்பேட்டி நான் போகிறேன். அந்த ஒரு சேரில் உட்காந்து கீழே உட்காந்து மடியில் உட்காந்துக்கிட்டு வணக்கங்கய்யா அப்படிச்சு. வணக்கம்மானே. பக்கத்தில் ஏதோ பொருள் வச்சுருந்த மனசு கண்ணுக்கே தெரியலைங்க, அவ்வளோ கலர் பொண்ணு குழந்தை. அது இந்த பவுடரை கொட்டி நான் ஒரு டின்ன காலி பண்ணிப்பா போலுங்க. அந்த முகத்தில் போட்டு ராவி எடுத்து இந்த பிளாக் போர்டில் சாக் பீஸ் எடுத்து டஸ்டர் வச்சு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு கண்மை இருக்குல்ல அது எடுத்தா இங்கே ஒரு பொட்டு வச்சா. நான் பார்த்தேன், குழந்தை வச்சிருக்கியா, சரி சரி அப்படின்னா இங்கே ஒரு பொட்டு வச்சா. நான் பேசாமல் இருந்தேன். இங்கே ஒரு கருப்பு பொட்டு வச்சா, பொட்டும் முகம் தெரியவே இல்லை. இங்கே ஒரு கருப்பு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, அடுத்து ஒரு ஆணி மாதிரி ஒன்று எடுத்தா அதை எடுத்து ஒட்டினா அந்த கண்மையில். இங்கே 3 பொட்டு வச்சா. இங்கே ஒன்று வச்சா, அப்புறம் எங்கே வச்சா, இங்கே ஒன்று வச்சா, அடுத்து இங்கே 3 வச்சா. நான் கேட்டேன், அம்மா மேலே வச்ச சரி, கன்னத்துலேயும் வச்ச சரி, இங்கே எதுக்குமா 3ன்னு போங்கய்யா. என் பிள்ளைய கண்டுபட்டீங்கன்னா என் பிள்ளைய திரும்பி கூட பார்க்க முடியாதுங்க. அந்த குழந்தைய நம்ம தொட்டு கூட கொஞ்சம் மாட்டோம். அப்படி இருக்க குழந்தை மேலே நாம் கண்ணு போட்டுருவோமா? நேத்தே சொன்னேன், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், மனுஷனால் எவ்வளோ அருவருக்கப்பட்டாலும் உன்னை அலங்கரித்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுடைய கரத்தினால் ஆகும். உன்னைத்தான் சிறந்திருக்கப்பட போகிறார், நட்சத்திரமாய் மாற்றப் போகிறார். வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. இன்பம் நிரந்தரமானதல்ல, துன்பமும் நிரந்தரமானதல்ல. அருமை சகோதரி சாரல் நவரோஜி ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும். துன்பம் சோதிக்குங்கிற சொல்லலாம், இவங்க என்ன சேர்த்து சொன்னாங்க, இன்பமும் சோதிக்கும், இரண்டிலும் சோர்ந்து விடாதே என்று. இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும். வாழ்க்கையில சிறுமை இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும், என்னை ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், என்னை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ண ஒருவர் இருக்கிறார் என்று. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எத்தனை பேருக்கு தெரியும்? யாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன்? யாரு? கடலை மிட்டாய் வச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் இந்தியாவா, சைனாவா? நேபாளில் இந்துஸ் தான் இருக்காங்க. எங்கே? பரவாயில்ல. அவர் பிரசிடென்ட் ஆனது பிரசிடென்ட் ஹவுஸ்க்கு, மாளிகைக்கு, ஜனாதிபதி மாளிகை கொண்டு போனாங்க. பெரிய ஒரு டேபிள், அதில் பேர பிள்ளைகள் குடும்பத்தோடு உட்கார்ந்தாங்க. வேலைக்காரர்கள் வந்தார்கள். வெள்ளி தட்டு, வகை வகையான பதார்த்தங்கள் வைத்து அந்த வெள்ளி தட்டிலே சாப்பாடை போட்டான் அந்த சமைக்காரில் குக். இந்த தட்டை பார்த்தார், தன் பேர பிள்ளைகள் குடும்பம்லாம் உட்கார்ந்துருக்கதை பார்த்தார். அந்த தட்டில் பார்த்த அடுத்த நிமிஷம் ஒரு கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் வடிந்தது. இந்த தட்டில் விழுந்தது. பேர பிள்ளைகள் கேட்டாங்க, ஏன் தாத்தா அழுறீங்க? சொன்னார், அம்மா நான் ஒரு சாதாரண ஏழை வாத்தியார். அந்த காலத்தில் வாத்தியார்களுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது. மாத நடுமையம் மார்ச்சினாலே கைக்கு வாய்க்கு எட்டாத நிலைமை. நான் இலையில தான் சாப்பிடுவேன். உங்கள் பாட்டி தினம் இலை வாங்கி சாப்பாடு போடுவா. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே இலை கிடைக்காது. நல்ல பாத்திரங்களும் எங்கள் வீட்டில் இல்லை. என்ன செய்வா தெரியுமா? அவசரத்தில் நான் போகணுன்னு கிளம்புன உடனே சிமெண்ட் தர போட்டிருக்கோம், அது தண்ணி வச்சு ஒரு தொடப்பா, கொஞ்சம் சாதத்தை கொட்டுவா, ஒரு குழியை பறித்து அதை ஊற்றிட்டு பசிஞ்சு சாப்பிட்டு போங்கப்பா. வெறும் தரையில் பசிஞ்சு சாப்பிட்டேன். இன்றைக்கு உங்கள் பாட்டி இல்லை, நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் அவள் அனுபவிக்க இல்லை என்று. கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். கைகளை சற்று நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை நம்மை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். காருண்யத்தினால், இரக்கத்தினால். சங்கீதம் 136:23 சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று. திக்கற்றுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார். கர்த்தர் சிறுமைப்பட்டவருடைய கூக்குரலை கேட்கிறவர். இங்கே ஒரு பக்தன் அவருக்கு பெயரிடுகிறான், ஜபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்தில்
வருவார்கள். 1986ஆம் ஆண்டு திண்டுக்கல் என்ற பட்டணத்தில் அங்கே தென்னிந்திய திருச்சபையிலுமா நடந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். போயிருந்தேன். மேடையை விட்டு இறங்கி வரும்பொழுது ஒரு வயதான தாத்தாவும் பாட்டி நின்றார்கள். தோத்திர ஐயா என்றார்கள். தோத்திரம்மா ஐயா, என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் பேசணும் ஐயா. பேசுங்க. நான் ரயில்வே துறையில் என்ஜின் டிரைவராக, ரயில் ஓட்டுநராக பணிபுரிந்தேன். பணிபுரியும் காலத்தில் ரயில்வே கோட்டர்ஸ் கிடைத்திருந்தது. அதில் இருந்தேன். சிறுக சிறுக பணம் சம்பாதித்து ஒரு சின்ன இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டினேன் ஐயா. அந்த வீடு நாங்கள் அங்கே கோட்டர்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் வாடகைக்கு விட்டால் வருமானம் வரும்னு ஒரு அரசாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் நடத்துவதற்கு வாடகை கட்டங்கள் கொடுத்துட்டோம். அப்போலாம் வாடகை கட்டத்தில் நடந்த காலகட்டங்கள். இப்போ எனக்கு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. கோட்டர்ஸ் காலி பண்ண சொல்லிட்டாங்க. வெளியே வந்துட்டோம். அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் எங்களுக்கு வீடு வேண்டும் என்று புதிய கட்டடம் கட்டுகிறார்கள். கட்டின உடனே தந்து விடுறோம் என்றார்கள். புதிய கட்டடமும் கட்டி ஸ்கூலும் மாற்றி போயாச்சியா. கடந்த 4 வருஷங்களாக அந்த சாவியை தரவே மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு வாடகையும் கொடுக்க முடியல. வேற வீடு எங்களுக்கு இந்த வீட்டில் இந்த வாடகையும் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அவர்கள் நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஆட்டோ எடுக்க சொன்னேன். வாங்க போகலாம் என்று. அந்த பள்ளிக்கூடம் நடத்தும் அந்த கட்டடத்தை காட்டுங்கள் என்ன. அவருடைய வீட்டை காட்டினார். பூட்டி இருந்தது. சங்கிலி போட்டு போட்டிருக்காரு. அந்த வாசல் கை வைத்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். இறைவனே, இந்த ஏழை பெற்றோருக்கு உடைய இரக்கத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா. இறைவனே, உடைய இந்த ஏழை பெற்றோருக்கு பவுலடியான் ஜெபித்தது போல, இறைவனே யோனேசிப்பேரின் வீட்டாருக்கு உடைய இரக்கத்தை கட்டளையிடும் என்று பவுல் ஜெபித்தது போல ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இந்த ஏழை பெற்றோருக்கு உடைய இரக்கத்தை கட்டளையிடும். கர்த்தர் அற்புதம் செய்வார் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அடுத்த 2 நாளில் கோட்டைக்கு சென்னையில் முதலமைச்சர் பார்க்க அந்த பாட்டி போறாங்க. எல்லாரும் தள்ளி போலீஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஓடி வந்தார். மேலே ஏற போறார். ஏன் அந்த அம்மாவை தள்ளுறீங்க? இங்க வாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிட்டார். பக்கத்தில் வந்து என்னம்மா விஷயத்தை சொன்னார்கள். உடனே தன் பிஏ பார்த்தார். அவர் அந்த கல்வித்துறை அமைச்சரை பார்த்தார். அமைச்சர் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டாரு. திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் வந்து கல்வித்துறை அதிகாரி கூப்பிட்டாரு. நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். போங்கம்மா. இவங்க வீட்டுக்கு வந்து சேரமுன்ன சாவி எங்க வந்துருச்சு? வீட்டுக்கு வந்து. கை தட்ட மாட்டீங்களா? ஒரே செகண்ட். ஆண்டவனுக்கா யாவற்று இந்த நிலைமை நாளை இருக்காது. ஆண்டவரை நம்பி இருப்பது உண்மையானால் அவருக்கு ஒரு பேருடைய ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. கஷ்டங்கள் வாருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வாருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வேதம் வேதம் வந்திடும் காலம்.
சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வேதம் வேதம் வந்திடும் காலம், இதனை திரு சிலுவையில் தொங்கும் இதனை திரு சிலுவையில் தொங்கும் நாதனை நினைச்சிடில் நாசமாய் போகும், நாதனை நினைச்சிடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. சொன்னதும் செய்ததும் இல்லை என்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். சொன்னதும் செய்ததும் இல்லை என்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் மீது மேதுவை பாரும், மெய்யுடையான் இயேசு மேதுவை பாசும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. ஹல்லேலூயா. பக்தன் டேவிட் பொன்னுச்சாமி அவர்கள் பாடிய பழம்பெரும் பாடல். கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் எந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. கைகளை தட்டி. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் 5 காயமுடையவர் பாதுகாப்பாரை. கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த மனிதனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். மகிமையால் நிரப்புவார். யாரை உயர்த்துவாராம்? இரண்டாவது 1 சாமுவேல் 2:8 வாசிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை
சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி எடுத்து நேற்று இரவு சொன்னேன். அவன் எங்கே உட்கார பண்ணுகிறாரா? பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணுகிறார். வாழ்வு கசந்த பல அநேகரை 35 ஆண்டுகளில் கண்டிருக்கிறேன். ஒரு வக்கீல்கிட்ட சொல்லாத, டாக்டர்கிட்ட சொல்லாத, மனைவிட்ட கணவன் சொல்லாத, கணவன்கிட்ட மனைவி சொல்லாத என்னை போன்ற ஊழியர்களிடத்தில் வந்து சொல்வார்கள். மனம் குமரி அழுவார்கள். ஐயா தாங்க முடியலையா, இயேசுநாதத்தை கொஞ்சம் சொல்லுங்க. காரணம், மக்களுக்கு ஒரே நம்பிக்கை, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு என்ன விருந்துக்கு கூப்பிட்டாங்க. விருந்துக்கு போனேன். அவர் நல்ல ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர். அந்த மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப ஹைஃபை மைண்ட், சயின்டிஃபிக்காக யோசிக்கிறவங்க. அவங்க எப்படியாவது கணவரை ஏதாவது குறை சொல்லணும், என்னை போல ஊழியர்களையும் குறை சொல்லணும் நோக்கத்தோடைய சாப்பாடெல்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இவர் தான் பிரதர், சாமி பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஜட்ஜை வர சொன்னாங்க. நான் அப்படி இல்லை பிரதர், எனக்கெல்லாம் மீடியேட்டர் தேவையில்லை, நானே டைரெக்டாக பேசுவேன். யார்கிட்ட பேசிக்குவாங்களா? ஆண்டவர். ரொம்ப நல்லதுமா, அது உங்களுடைய நம்பிக்கை. இல்லை இது எதுக்கு பிரதர் ஊழியர்களில் அவங்கள போய் மீடியேட்டர் வச்சு ஜெபம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாரா கர்த்தர்? நான் சொன்னேன், இப்போ கல்யாணம் நீங்களே முடிச்சுக்கிட்டீங்களான்னு. இல்லை சர்ச்சில் தான், அதுவும் மீடியேட்டர் எல்லாமே பண்ணியிருக்கலாமே. அவர் தாலி எடுத்து உங்களுக்கு கட்ட ரூமுக்குள்ள வச்சு கட்டியிருக்கலாமே. ஆமாம், வீடு கட்ட கொத்தனார், வைத்தியம் பார்க்க சத்தமாக பேசுங்க டாக்டர், வழக்கு ஒம்புனா வக்கீல், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து வச்சிருக்கிறான் மனுஷன் இவ்வளவு தண்டி மூளையில். அப்போ உன்னை ஆசீர்வதிக்கணும்னா யார் தெரியுமா? என்னுடைய பைபிள் சொல்கிறது, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஆசாரியர்களை நியமித்தார். கைகளை ஆண்டவருடைய அப்பாயின்மெண்ட், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஹெவன். ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய ஆசாரியர்களை, பாஸ்டர்களை, ரெவரன்ஸை, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஊழியர் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அழைக்கப்பட்டவர்கள் ஜனங்களுக்காக பரிதவிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார். அமேசான்ல பிரதர் ஒர்க் பண்றாங்க, அதே மாதிரி பல அலுவலக கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா நீங்க போய் சொன்னாதான் அந்த கம்பெனி எடுத்துக்கணும். நீங்க கொடுத்த ப்ராடக்ட் சரியில்லைன்னா அவன் வந்து அந்த கம்பெனிக்காரன் வந்து சீல் உடைச்சிருக்கான்னு பார்ப்பான். வேற எவன் நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அல்லது ரிஜெக்டட். தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆலயத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றே ஒன்று செய்வோம். என்னிடத்துல வந்து கதறுவார்கள் பாருங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஒரே நம்பிக்கை மக்களுக்கு. தேவனுடைய மனிதன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுங்கள். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது மழை நின்னது, மழை வந்தது, மருத்துவன் உயிரோடு எழுப்பினான். கர்த்தரும் தம்முடைய ஊழியர்களுக்கு, தம்முடைய வேலைக்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியர்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஒருவருக்கு அது இல்லாவிட்டால் அதே போலதான் மற்றவர்கள் நினைப்பது. அதே போல ஒரு முட்டாள்தனம் உலகில் ஒன்றுமில்லை. ஒரு அழகான பைபிள் டீச்சரா இருப்பார், நமக்கு பேசலைன்னா அவர் சும்மா பேசுறார் சொல்லக்கூடாது. அது அவருடைய வரம், அவருடைய கிருபை. நமக்கு எந்த அளவில் அளந்திருக்காரோ அதில் நிற்க வேண்டும். நான் என் போதர்களை ரொம்ப கனப்படுத்துகிறேன். அதிகமாக ஜபத்தினாலும் ஆசீர்வாதத்தினால்தான் இன்னைக்கு இந்த எங்களுடைய ஊழியம் ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப கனப்படுத்துகிறோம். அது நம்ம ஊர் பக்கம் அந்த காலத்தில், எந்த காலத்தில், அந்த காலத்தில் அங்கேயே பார்த்தாலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுயா. இங்கே எப்படி இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. அங்கே இப்போ மாறிடுச்சு. அந்த மாதிரி பழக்கம்லாம் இப்போ இல்லை. இப்போ அங்கேயெல்லாம் பார்க்கவே மாட்டான். அங்கேயும் பார்க்கறதில்ல, சிலுவையும் பார்க்கறதில்ல, இயேசுநாதரையே பார்க்கறதில்ல. ஒருத்தர் வெளியே நின்று உள்ள விடமாட்டேன்னு ஏதோ வித்தியாசத்தினால வெளியே நிறுத்திருக்காங்க. அவர் நின்று அழுதுட்டு இருந்திருக்காரு, பயங்கரமாக அழுதுட்டே இருக்காரு. உள்ளெல்லாம் நீவெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது, அங்கேயே நின்று ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்ட்டாங்க. உள்ள நல்லா ஆவியில் நினைஞ்சு பயங்கரமாக ஜெபம் நடக்குது. அப்போ வெளியிருந்து அழுதுட்டு இருக்கும்போது நல்லா அழுது, ஆண்டவரே என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்களே, ஆலயத்தில் போய் தரிசிக்க வேணுமே அப்படின்னு அழுதுட்டு இருந்திருக்காரு. இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து கேட்கன்னு அழுதுட்டு இருந்திருக்காரு. நான் அழுகிறேன், பக்கத்துல இருந்தாரு. ஏன்பா அழுகிற அப்படின்னா, என்னை ஆலயத்துக்கு விட மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்க யாரையா, நீங்க எதுக்கு அழுகிறீங்கய்யா? அவர் சொன்னார், நான் தான் இயேசுநாதர்ப்பா, என்னையவே உள்ள விடலை, அப்புறம் உன்னை விடுவானுங்களா? என்னையவே உள்ள விடலை. காலங்கள் மாறிவிட்டது. இதைத்தான் பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவார் வரும். There is nobody here. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. காரணம், ஒடுக்கிறவனின் பட்சத்தில் பலம் இருந்தது, பணம் இருந்தது, சமூக அந்தஸ்து இருந்தது, எல்லாம் இருந்தது. எனவே அவர்கள் ஒடுக்கிற பட்சத்தில் பலம் இருக்கிறதா ஒடுக்குகிறார்கள். நாம கூட இந்த நாட்டில் மைனாரிட்டி பீப்புள், எஸ் அக்செப்ட், மைனாரிட்டி தான். திரும்பி அடிக்க பலம் இல்லை, திரும்பி பேச பலம் இல்லை, நமக்கு ஒரு அரசியல் சப்போர்ட் இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, சின்ன ஒளிதான் மலையவே குடைஞ்சிருது. சின்ன எறும்பு யானையின் காதில் நுழைந்தால் என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் நாம் கைகளை தட்டி கத்தரை மகிழ்ப்படுத்தும். இந்த ஒடுக்கப்பட்ட ஜனம் ஒரு முழங்கால் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதாம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, முழங்கால் யுத்தம். அது சபைகளிலே என்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ தேசத்துக்கு ஒரு மாறுதல் வரும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரும். ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இல்லை, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுத்தல் இல்லை. பிற எங்க வழங்கும்? முதலுக்கே மோசம் எங்க வட்டியை பார்க்குது. தாத்ராம் தாத்ரான் சும்மா வாயில போட்டா போதுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹோலினஸ், பரிசுத்தம் வேண்டும். தேவனுக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயந்த பெரியோரையும் சிறியரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போனா 93 வருஷத்துல காத்தால 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் ஜெபம் கேட்கும். இப்ப போனா ஒரு வீட்டில் ஒரு ஜெபமே கேட்க மாட்டாங்க. இப்ப அநேக சகோதரிகள் சன்ரைஸை பார்த்ததே இல்லைங்க. சூரிய உதயம் யாரா நீங்களா பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்ல. இப்பெல்லாம் பார்த்துறீங்களா? பார்க்க முடியாதா? காலையிலே வேலையா? இல்லை ஒன்று திட்டணும்னா சத்தமாக திட்டுங்க. இப்போ பார்க்கறதே இல்லை. அந்த நாங்கள் எல்லாம் ஹிந்துவாக இருந்தோம் பார்த்தீங்களா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பெண்கள் எல்லாம் காலையில் முத்தம் கூட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. அங்கே அப்பா அன்னைக்கு தங்கச்சிக்காரி கல்யாணம் பண்ணி போகிறா. அண்ணக்காரன் ஒரு புத்தி சொல்றத பாட்டு கேட்டிருப்பீங்க. புருஷன் வீடு வாழ போகிற பொண்ணே கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்றதங்க முன்னே மாமனார மாமியார மிதிக்கணும். என்னதான் பரவாயில்ல கேட்டிருக்கீங்க. அப்பன மாமனார மாமியார மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே உதைக்கணும். மாலையிட்ட கணவனை என்னது துதிக்கணும். சாம கோழி கூவ முன்னே முழிக்கணும். அங்கதாங்க நம்ம ஆட்களுக்கே பிரச்சனை. பின்தூங்கி முன்னழுவாள் பத்தினி, அப்படித்தானே பழமொழி. இப்போ முன்தூங்கி பின்னழுவாள் பத்தினி. காலைல காஃபி நீங்களே போட்டுக்கலங்க அப்பா, டயர்டா இருக்கு, அம்மா தூங்குறாங்க. உங்களுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அது அந்த கேன்டீன்ல சாப்பிட சொல்லிட்டாங்கப்பா. தலை சீவுறது நாங்களே சீவிக்கணுமா? எனக்குமா? நீங்களே இங்கே சாப்பிடுங்கப்பா. சில வீட்டில் அப்படிதான். சாம கோழி கூமுனை முழிக்கணும். அரச வீட்டு பொண்ணா இருந்தாலும் அகங்காரம் கொள்ளக்கூடாது. இந்த அண்ணன் பேச்சும் அமிர்த வார்த்தையை தட்டாதே. அப்பன் அப்பன் பாட்டன் பேரை கெடுத்து கொள்ளாதே. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற பாக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அன்னைக்கு அம்மாமார் சொல்லுவாங்க, பிரேயர் பண்ணியா எவ்வளோ வசனம் வச்சு. அன்னைக்கெல்லாம் நாசிரியத்து பக்கம் அங்கெல்லாம் காலையில் வசனம் ஒப்பிக்காட்டி சாப்பாடே கிடைக்காது. தலையில் எண்ணெய் தேய்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வீட்டுக்காரனும் போட்டுவான். சினிமா போஸ்ட்லாம் அந்த ஊருக்குள்ள ஒட்டி என்னை பார்த்ததே இல்லை. தலையில் எண்ணெய் தைக்காம எந்த வாலிப பையன் பக்கத்து வீட்டு அங்கு கூப்பிட்டு தலை ஒரு பட்டு எண்ணெய் தைச்சு போல காட்டு பையன் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், சர்ச்சுக்கு தானே போற போ. யாருமே இப்போ இந்த கொட்டி பாருங்களேன் பிரதர், நீங்கள் செக்ரட்டரி பிரதர், கொஞ்சம் ஒருத்தனை கொட்டி பாருங்க, நாளைக்கு வர கல்லை கொண்டு காரை எடுத்துருவான். ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. சில அம்மாமார் இப்படிதான், ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. உன் வீட்டுக்கு கடக்க மாட்டாங்க, நாட்டுக்கு கடக்க மாட்டாங்க, புருஷனுக்கு கடக்க மாட்டாங்க. மற்றொன்று அந்த எக்ஸ்ட்ரீம், ஸ்பிரிச்சுவல் அந்த எக்ஸ்ட்ரீம். நான் இந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், ஆவியில் நிறைய போறேன், அப்படி துதிக்க போறேன். இப்படி தான் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கிள் நான் கேட்டேன்,
ஒரு சுவையான சம்பவம் சொல்கிறேன். ஆனால் காலைல எழுந்திருவாங்க, உடனே ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க, வீட்டை கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க அதே மாதிரி தான். அப்போ அப்பா எழுந்திரிச்சார், அம்மாங்கடா, அம்மா அதிகாலை ஜெபத்துக்கு போயிட்டாங்க, இப்போ காஃபி நீங்கள் போட்டுக்கலங்கப்பா, இப்போ உங்களுக்கு அப்போ பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இப்போ பைபிள் ஸ்டடி போயிடுவாங்களா அம்மா. ஓ அப்போ இட்லி அதுவும் நம்மளும் வாங்கிக்கணுமா, அப்போ லஞ்சு அங்கே பார்த்துக்கணுமா, நைட்டு ஆன்லைன் ப்ரேயர் பார்த்துருக்காங்கப்பா, கன்வென்ஷன் முடிச்சுட்டு அப்படியே ஆன்லைன் ப்ரேயராப்பா, அப்படியாப்பா. இப்படி ஒரு 2 மாதம் வச்சு இவனுக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. பிள்ளைகளும் பட்டினி, கம்பல்சரி உபவாசம், இவனும் பட்டினி, சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒற்றை பிடிச்சி கிடக்கு, நம்ம ஆவில் இருந்துக்கிட்டே இருக்கு. சரின்னு ஒரு நாள் யோசித்தான், இது உழவு போகிறது மாதிரி தெரியலையே. கேரளா பக்கம் போனான். கேரளா ஆளுகளை கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பாங்கல்ல, ஒரு பெஸ்ட் கிளாஸ் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி விட்டான். இவளுக்கு அப்போ அக்னி அபிஷேகத்தில் அனுப்பிட்டான். என்ன ஆகுயா, தன்னா பின்னால குதிச்சான். போய் அவங்க சென்ட்ரல் பாஸ்டரை கூப்பிட்டு வந்தா. அவர் அங்கங்கே திப்பாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல கஞ்சி எல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்து பாருங்க சுற்றிட்டு இருப்பார்ல, அவர் கூப்பிட்டு வந்தார். எப்படி வளைச்சி பிடிச்சி கூப்பிட்டு வந்தார். அவர் தோதுறான், பிசாசின் மகன் ஆயிட்டீங்களே பிரதர், இப்படி செய்யலாமா நீங்க, கர்த்தருடைய பிள்ளை. பாஸ்டர் கொஞ்சம் உட்காருங்க, ஏமா செகண்ட் வைஃப்ல உட்காருக்கு, கொஞ்சம் கேசரியும் பச்சி எடுத்துட்டு வாமா அப்படின்னாரு. கேசரியை பார்த்தாரு பாஸ்டர். ஏற்கனவே சுகர் வீட்டில் ஸ்வீட் அங்கே கொடுக்கவே மாட்டாங்க, அப்படி நெய் தத்தன்னு இருக்குது, கேசரி எல்லாம் போட்டு அப்படியே கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு அப்படியே டெம்ப்ட் ஆகுது, சுகர் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பாஸ்டர், நீங்கள் சாப்பிடுங்க. எடுத்து தொண்டையில் போட்டாரு, பர்மிஷனே இல்லாமல் நடக்கணும் உள்ள போயிடுச்சு. அவ்வளவு ஒரு வாழ்க்கையில் அப்படி கேசரி இல்லை. சாப்பிட்டு முடிச்சாரு, சுகர் எல்லாம் மறந்துட்டாரு, டயபெட்டிக் எல்லாம் மறந்து, இன்னும் ஒரு கப் கிடைக்குமா, ஒரு சட்டியே கிடைக்கும், சாப்பிடுங்க. சாப்பிட்டார். பஜ்ஜியோ அப்ப தேனாமிர்தமா இருக்கு, சாப்பிட்டு முடிச்சாரு. பெஸ்ட் கிளாஸ் கேசரி, சோதரம் கர்த்தருக்கு சோதரம், சூப்பரான சாப்பாடு. இதுக்கு தான் பாஸ்டர் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்க தினம் நல்லா சாப்பிடுங்க, சாப்பாடு கட்டிட்டு போயிருங்க, நானும் ஹாப்பி. கம்பல்சரி உபாசம்லாம் கிடையாது. ஓ பாஸ்டர் அதான் உள்ள கேசரி போயிடுச்சேன், இனி என்ன பேசுவார், நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு வந்து காஃபி கூட கிடைச்சதில்லை. கேசரி பஜ்ஜி ஜொச்சி இதில் காஃபிலாம் கிடைக்குது. இதுக்கு தான் பாஸ்டர். நீங்கள் பயப்படாதீங்க பாஸ்டர், அவள் எதுவும் பிரச்சனை என்ன, அவள் ஸ்பிரிச்சுவல் சைடு பார்த்துக்கிட்டோம், அவள் உங்கள் சபைக்கு தீர்க்கதரிசினி, அவள் இருந்தால் உங்கள் சபைக்கு ஆசை, அவள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டோம், இவன் எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டோம். பாஸ்டர் இது கூட கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் யோசிச்சார், இது ஒரு சென்ட்ரல் ரூலாக கொண்டு வந்துடலாமா சபையில், இது ஒரு காமன் ரூலாக கொண்டு வந்துடுவோமா. ஜாக்கிரதையாக இருங்க, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடாது, பேலன்ஸ் பண்ணணும். ஒரு அல்லேரியோ சொல்லுங்களேன், இதுவும் செய்ய வேண்டும் அதுவும் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், குடும்பத்தையும் கவனிக்கணும். விமன்ஸ் லிபரேஷன், லிபர்ட்டி, மீடியா சப்போர்ட், மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லா கொடுத்துருக்காரு, ஆம்பளைக்கு ஒரு லா கொடுத்துருக்காரு, பெற்றோருக்கு ஒரு லா கொடுத்துருக்காரு, பிள்ளைகளுக்கு ஒரு லா கொடுத்துருக்காரு. இந்த ட்ராக், இந்த லா, இந்த வேர்ட் ஆஃப் காட் இதில் நடந்தா மாத்திரமே உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சுமத்தில் ஜெபிக்க மறந்துடாதீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்மை வளர்ப்பதிலே தாய் சொல்லிக் கொடுக்கணும். ஜெபி, வேதவாசி, ஒழுக்கமாயிரு, கர்த்தரை தேடு, ஆலயத்துக்கு போ, காணிக்கை கொடு, போதகர்களை கனப்படுத்து என்று தாய் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டை கட்டும் பணி உங்கள் கையில் பொறுப்பாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அம்மா சொல்லிக் கொடுக்கணும். அம்மா என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க, அம்மாவும் மகனும் உட்காந்து சீரியல் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, அசிங்கமா இலைமறை காய நடத்தக்கூடியது அவன் காட்டுறா, 2 பேருக்கு உட்காந்து கைதட்டி வழங்குமா வீடு. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. குடிகார புருஷன், ஐயோ நாசமா பறவை, இந்த பயில கட்டி எங்க அப்பா ஐயோ கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டானே துடிக்காத. ஒடுக்கப்பட்ட கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க சகோதரிகளே. நான் 5 சகோதரிக்கு அண்ணன் சகோதரர். நான் சொல்றேன், தயவு செய்து நீங்கள் ஜெபிங்க. உங்க குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும். தேசத்துக்கு சேமம். உங்க கணவனை மொழி பண்ணிடுவீங்க, உங்க பிள்ளைங்களை ஆதாயப்படுத்துவீங்க. பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் வளருங்கள்.
யூத ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகள் பிறந்து 10 வயது வருவதற்குள் எத்தனை சங்கீத பகுதிகளை மனப்பாடம் பண்ண வைக்க முடியுமோ அத்தனை சங்கீத பகுதிகளை மனப்பாடம் பண்ண வைத்து விடுறார்களாம். நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? ஒரு வீட்டுக்கு போகிறேன், அப்பன் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான், அம்மாவை போடின்னு சொல்கிறா, அது போடிக்குது. அவள் இழைச்சவளா? அவள் சொல்கிறா, உங்கள் அப்பனை போடான்னு சொல்கிறான். போடா ஐ எப்படி சொல்லி. இந்த குழந்தைங்களை மட்டும் சாதாரணமான நினைக்காதீங்க. குழந்தையும் தெய்வம் குணத்தால் உண்டு பிரதர். குழந்தைங்களை திட்டா சிலதெல்லாம் கூட்டத்தில் பேயை விட குடும்பம் பண்ண பார்த்துக்கோங்க. ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பிரதர், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர், சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். 2 பிள்ளைங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஸ்கூல் யூனிஃபார்ம். திங்கக்கிழமைனா ஒயிட் போடணும். இங்கே அப்படி இருக்கா, லூசராக இருக்கா? மண்டே வேன் வந்துருச்சு. நான் தெரியாதனமாக உட்காந்துருந்தேன் போர்ட்டிகோவில். அது வந்துச்சு. 8 வயசு 6 வயசுன்னு பையங்க அந்த அங்கிள், எனக்கு தெரியவே இல்லை. நீ அங்கிளுக்கு இருக்க சட்டாப்படம் சூழல் சகதியெல்லாம் மிதிச்சுட்டு வந்திருக்கான். இங்கே ஏன்னா என் மேலே தோளில் உட்காந்தான். நானே நோஞ்சாம் பையன் மாதிரி உட்காந்துருக்கேன். முடிய பிடிச்சி 2 ஆட்டம் ஆட்டினான். ஐ அங்கிள் குதிரைண்ணா. அப்பா குதிரை நோஞ்சாம் குதிரை நான் விட்டுரு கேட்கல. அடுத்தவனு ஏறான். சென்னை வேலைக்காரன் மாப் பண்ணிட்டு அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் பக்கெட்டில் வச்சு என் பக்கத்தில் வச்சுட்டு போதாது. ஒருத்தன் தூக்கி தலைவலி ஊற்றி விட்டான். இதை குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? குழந்தை என் தெய்வமோ குணத்தால் ஒன்று. குழந்தையில பிசாசாக இருக்கும். சிலர் பார்த்துக்கங்க, கணவன் மன்னனுக்கு சண்டை எடுத்து விட்டுரும். இப்போ பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவர் பிள்ளைய ஒப்பு கொடுத்தேன் பிரதர், ரொம்ப சந்தோஷம். 3 வயசு பாப்பா, ஒரு 1.5 வயசு பாப்பா ஒரே வீட்டில் இருக்குது. 3 வயசு பாப்பா பிஸ்கட் சாப்பிட்றா. 1.5 வயசு தங்கச்சி அந்த பிஸ்கட்டை பிடுங்குறா. டேக் மை சிஸ்டர், ஓன் சிஸ்டர், டேக் மீ, டேக் இட் சொல்லுமா. பேய் மக்கீன்னு கத்தும் பாருங்க. சொல்லி கொடுத்தீங்களா? ஏவாளை கட்டிருந்து வந்தது. எனவே சிறு வயது முதல் கர்த்தருடைய வார்த்தையிலும் பயத்தில் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். கைகளை தட்டி பிரம்பை கையால் வளர்த்த பிள்ளைகளை பகைக்கிறான். குழந்தை வளர்க்கிற முறை ஒன்று இருக்கிறது. 3 வயது வரை மார்பு சூடு நீங்காமல் குழந்தையை அணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 வயதிலிருந்து 12 வயது வரை பெரம்ப கழுத்து உரிச்சு எடுத்து கொடுங்க. உட்காரு, எந்திரி, போ, வா, போ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ கண்டிங்க. 13 வயதுக்கு மேல் டீனேஜ், தோளுக்கு மேல வளர்ந்துடுவான். தோழன் ஃப்ரெண்ட் ஆயிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குழந்தை வளர்க்கும் முறை. உங்கள் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தில் வளர்க்க அளவே மாட்டேங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். நான் சப்ஜெக்டே இல்லாமல் போறேன்னு நினைக்காதீங்க. ஒரு டிப்ஸை கொடுக்கணும்னு தோணிச்சு, இடைச்செருகலாக இதை சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்கள் கண்ணீரை, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டே அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. There is nobody here. ஒருவரும் இல்லை. உங்கள் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். இளையவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 40:17, சங்கீதம் 70:5, சங்கீதம் 86:1, சங்கீதம் 109:22 சொல்வது என்ன? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மீது நினைவாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோபுவின் சரித்திரத்தை வாசித்து பாருங்களேன். யோபுவின் புத்தகத்தில் மொத்தம் 42 அதிகாரம் தான் இருக்கிறது. யோபுவை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கிளற யோபுவை போல ஒரு நீதிமான் பூமியில் நான் எங்கும் பார்த்ததில்லை. யோபு 1:1, 1:8, 2:3 அப்படி சொல்லுகிறது. எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனா அந்த யோபுக்கு தான் பிரச்சனை. 29 யோபு 29ஆம் அதிகாரம் 5, 6, 7. யோபு 30:16 வாசித்து பாருங்கள். யோபு 6:3 வாசித்து பாருங்கள். என் சஞ்சலத்தை, என் துக்கத்தை நான் தராசிலே வைத்து நிறுத்தேன், ஆனால் அது கடல் மணலை பார்க்கலும் அதிக பாரமா இருக்கும் என்று புலம்புகிறான். இறைவனே, அழுது அழுது என் முகமெல்லாம் அழுக்கடைந்து விட்டது. என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. I am depressed. I am depressed. எனக்கு யாராவது ஆறுதல் சொல்லுங்கள். என் கண்ணீரை யாராவது துடையுங்கள். எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று பேசுகிறோம் மத்தியஸ்தர் இருந்தால் நலமா இருக்கும் என்று கூச்சல் போடுகிறான். கட்டின மனைவி வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீரத்திலும் எப்பொழுதும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன மனைவி வந்து சொல்ல, இன்னமா உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? உன் தேவனை தூஷித்த ஜீவனை விடு என்றாள்.
சரி, மனைவி போகட்டும், உயிர் காப்பான் தோழன், சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான். தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை காட்ட அதிகமான அன்பு ஒன்றுமில்லை என்று சொன்ன யோபுவின் நண்பர்கள் 4 பேர்கள் வந்தார்கள். யோபுவின் புத்தகத்தில் மொத்தம் 42 அதிகாரம் தான். ஆனால் 4வது நண்பன் வந்தான், எலிஹூ என்று பெயர். அவன் மட்டும் 42 அதிகாரத்தில் 7 அதிகாரம் யோபுவை திட்டியே எதிர்த்தான். பாருங்கள், வாழ்ந்து கட்டால் வருக்கை ஒட்டுக்காகாது, கெட்டவன் கெட்ட கிளையிலையும் சேர்க்க மாட்டாமா. நன்றாயிருக்கும் காலத்தில் ஓடி வருகிறவர்கள், உங்களுக்கு வாங்கி சாப்பிட்டவர்கள், உங்கள் நன்மையை புசித்தவர்கள். நாம் சின்ன ஃபால்ட் வரட்டும், மற்றவருடைய உணர்வை மதிக்க தெரியாத ஒரு சமூகம் என்னுடைய நாலேஜில் என்னுடைய கருத்துப்படி இருக்குமானால் வருத்தப்படாதீர்கள், அது கிறிஸ்துவ சமுதாயம் தான். மற்றவருடைய உணர்ச்சியை, மற்றவருடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாத ஒரு சமூகம். திடீர்னு குத்துவான் பாருங்க, புறமதுகளை குத்துவான். அவன் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருப்பாயா, இல்லாட்டி ஆண்டவர் அனுமதிப்பாரா? இத அவன் குடும்பத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, அவன் ஏதோ வெளியே வேஷம் போட்டுருக்காயா அப்படி. நன்மையை ஒண்ணுமே பேசாத ஒரு சமூகம் உங்கள் தீமையை மட்டுமே எடுத்து பிரஸ்தாபப்படுத்தும், வால் போஸ்ட் அடிக்கும். பெரிய வெள்ளச்சவர் முழுவதும் அழகான ஒயிட் பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு பென்சில்ல ஒரு கருப்பு டாட் வச்சார். இவ்வளவு பெரிய செவர்ல நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு பென்சில் என்ன செஞ்சாரு, ஒரு கருப்பு டாட் எடுத்து வச்சு உங்களுக்கு கூப்பிட்டு, சார் பெயிண்டிங் எப்படி இருக்கு, இந்த கருப்பு டாட் இருக்கேப்பா. எதை அவ்வளோ அழகான பெயிண்டிங் தெரியல. உங்களுக்கு வாழ்வு வரும்போது கூட இருக்கிற ஜனம் தாழ்வு வரும்பொழுது உங்களை கரித்து கொட்டி விடும் பாருங்கள். இதைத்தான் யோபுக்கு செய்தார்கள். நீதிமான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன், அழுது அழுது என் முகமெல்லாம் அழுக்கடைந்து விட்டது, என் வாழ்வு கசந்தது. யோபு 30:16 யோபு சொல்லுகிறான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ஐயோ, எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச ஒரு இருந்தால் நலமாக இருக்கும். கூச்சல் போடுகிறார். 38 அதிகாரம் வரை யோபுவும் நண்பர்கள் பேசினார்கள். 38ஆம் அதிகாரம் வந்தது. பாக்கி எத்தனை அதிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். 38 கர்த்தர் பேச ஆரம்பித்தார். யோபு, இரவிலால சந்திரனையும் பகலால சூரியனை உண்டாக்கின யாரப்பா? காத்து திசை 4 தன் கரத்திலே பிடித்திருக்கிறவர் யார்? பூமியின் மண்ணை எல்லாம் மரக்கல் அடக்கி வைத்தவர் யார்? ஆகாய விருவை தன் கையினால் இழுத்து அப்படி நிறுத்தினவர் யார்? லிவியதான் என்ற கொடூரமான ராணியை, மிருகத்தை பார்க்கிறாயே, அதற்கு மூக்கனாம் கயிறு போட்டு கட்டுவாயோ? உன் பிள்ளைகள் குருவியை போல, பசுமாட்டை போல அதோடு விளையாடுவார்களோ? எவ்வளவு சத்துவத்திலும் வல்லமையிலும் பெரியது யோபு. இதை உண்டாக்கின யாரப்பா? சர்வ வல்லமுள்ள தேவனாகி நான் அல்லவா? நான் உன்னை கைவிடவில்லை. கையை தட்டுங்களே. I am Lord, I am never forget you, daughter and son. மனுஷன் பேசுவான், கலங்கிறாதீங்க. மனுஷன் ஒடுக்குவான், கலங்கிறாதீங்க. உங்கள் நீதியை பொறுத்து பரியாசம் பண்ணுவார்கள், கலங்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இரவு tonight கர்த்தர் சொன்னார், உன்னை பற்றி மோசமாய் பேசினார்களே உன் நண்பர்கள், அவர்கள் மீது எனக்கு கோபம் வருகிறதப்பா. நான் அவர்களை கொல்லாமல் விட வேண்டுமானால் நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. எங்கே உட்கார்ந்திருக்கான் யோபு? சாம்பல் மேட்டில் குஷ்டரோகம் போல பருக்களால் நிறைந்து உருத்தறியாமல். யோபுவின் அழகை பார்த்து அந்த காலத்து இளைஞர்கள் வெக்கத்தினால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்வார்கள். ஹேண்ட்ஸம், ஒரு 6 feet அப்படி ஒரு 6 பேக்கோட அழகான வி ஷேப் பாடியோட ஒரு ஆம்பளை வந்தா ஒரு ஆம்பளை பார்த்து, ஐயோ நம்மளும் ஆம்பளையா டோட்டல் பேக்கோட இருக்குமே, கவலைவரமா இருக்கா. யோபுவின் அழகை பார்த்து அந்த காலத்து இளைஞர்கள் அப்படித்தான் தங்கள் முகத்தை வெக்கத்தினால் மூடிக்கொள்வார்கள். கரி பிண்டம் போல உட்கார்ந்து இருக்கிறார். மனைவியால் கைவிடப்பட்டு 10 குழந்தைகளையும் இழந்து, சொத்தை இழந்து, கால்நடைகளை இழந்து, நண்பர்களால் தூஷிக்கப்பட்டு ஆகாத அழுக்கு துணியை போல இருக்கிறான். அந்த நிலைமையில ஆண்டவர் சார், நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா, கோபம் வருமா வராது. அப்பவும் தயங்காமல் அந்த யோபு தன் சிநேகிதருக்காய் சாம்பல் மேட்டிலிருந்து ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்கிறது, யோபு 42:2, 42:5, 42:10 வாசித்து பாருங்களேன். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தரோ யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். கைகளை தட்டி ஒரு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த நிலைமையில் இருந்தாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க.
உங்களுக்கு கிடைத்தால் தான் ஜெபிப்பேன், துதிப்பேன், கொடுப்பேன் இல்ல. இந்த நிலைமையிலும் நான் ஆண்டவரை துதிப்பேன். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுது அவருடைய துதி என் நாவில் இருக்கும். சொல்லி பாருங்களேன், ஜெபிச்சு பாருங்களேன், தேவனை தேடி பாருங்களேன். கர்த்தர் சொல்கிறார், ஒடுக்கப்பட்ட உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். யோபு 42:2 சொல்கிறது, யோபு சொல்ல, நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நான் புறதேசத்தான் அரபி தேசத்தான் உண்மை குறித்து என் செவினால் கேள்விப்பட்டேனப்பா. நீ உண்மையான தேவன், சர்வ வல்லமை. இப்பொழுது நான் காதல கேள்விப்பட்டேன், என் கண் உண்மை காண்கிறதப்பா. அல்லேலூயா. எனவே தான் சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்க. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே. பழைய ஒரு கீர்த்தனை 1-2 வரி பாடலாமா? இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமான சத்தமில்லாத காணிக்கை போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் பேர் இன்பம் என கருள் எம் மீட்பர் உயிரோன் திருக்கையிலே. என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோன் திருக்கையிலே. என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார். அம்பரந்தனில் உனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்சம் வழி சத்தியம் வாசல் உயிரனும். என் மீட்பர் உயிரோன் திருக்கையிலே. என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் நிறைந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன். சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோடு திருக்கையிலே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு திருக்கையிலே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல் மன ஜி சாமுவேல் ஐயர் என்று மாபெரும் பக்தன் எழுதிய பழம்பெரும் பாடல் கீர்த்தனைகள் இருக்கிறது. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும்.
பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த பாடலின் பின்னணி மீதுதான் அவர் இந்து மார்க்கத்திலிருந்து அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர். இப்போ மாதிரி பேப்பர் பேனால் அவர் எழுதலை. அப்போ ஒரு நாள் ஆண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். பாளையங்கோட்டையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சர்வீஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன், 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. அவர் சர்வீஸ் நடத்தினால் கம்யூனியன் முடிந்தது. வீட்டுக்கு வந்து மனைவியை விட்டுட்டு செகண்ட் சர்வீஸ் நடத்திட்டு வரேம்மா நீ இருந்துக்கன்னாரு. வாசலில் வந்து அவங்க டாட்டா சொல்கிறாங்க. வந்தால் செகண்ட் சர்வீஸ் நடத்திட்டு வீட்டுக்கு போகிறார். கதவு திறந்து கிடக்குது. சென்ட்ரல் ஹாலில் மனைவி பிணமாக கிடக்கிறார். அதிர்ச்சி, நெஞ்சமே இடிந்து விழுந்தது போல. ஜனங்கள்லாம் ஓடி வந்தார்கள். எப்பொழுதுமே பிரச்சனை வரும்பொழுது 2 பார்ட்டா பிரியும் பாருங்க சபை. எதுக்காக இவர் கம்யூனியன் சுத்தமெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு, ஏதோ பாவம் செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் அடிச்சுட்டார் ஒரு கூட்டம். இன்னும் ஒன்று, அவங்க சொந்தக்காரங்க இந்துலேருந்து நம்ம சாமி விட்டு போனால நம்ம குலதெய்வம் அடிச்சிருச்சு ஒரு கூட்டம். இதுக்கு 2ல் ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. இனிமே இவர் ஊழியம் செய்வாரா ஒரு கூட்டம். சரி, கல்லூரியில் படித்து கொண்டது தன் மகனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. 22 வயசு பையன். என் ஓட்டமாய் ஓடுவன் தான். மனைவியின் தாயின் பிணத்தை குளிக்க வைத்து கேபின் பாக்ஸில் பெட்டியில் வச்சிருக்கு. அம்மா பார்த்தா அம்மானு மேலே விழுந்தான். ஹார்ட் போச்சு, கார்டியக் அரெஸ்ட். அதே இடத்துல அவனும் இறந்து போனான். இப்போ பையன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், 2 பெட்டியில் வச்சிருக்காங்க. இப்போ தான் 2 பார்ட்டு பிரிஞ்சு பேசுது, தூசிக்குது. இனிமே என்ன செய்வான் சாமுவேல் ஐயர்? ஒன்றுமே யோசிக்கவில்லை. வந்தார், 2 பெட்டிக்கு நடுவில் முழங்கால் படிக்கிட்டார், வானத்தை பார்த்தார். அப்போ பாடினது தான் அவரை, போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ஆனதெல்லாம் ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள், ஏன் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு சொல் மனமே. கைகளை தட்டி கீர்த்தனைகளை பாடும் பொழுது பின்னணியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டை வச்சு நான் 2 மாசம் தேவனை மண்டையில் அந்த பாட்டை வச்சு 2 மாசம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சந்தியாக ஐயர் பாடின பாட்டு 128 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடின. மதுரையிலும் ஒரு ஐயராக பணிபுரிந்தார். வத்தலுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கிறது. சந்தியாக ஐயர் என்ற பக்தர் பாடிய தேவனே நாம் முன்மண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் பாட்டு எழுதினவர். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பின்னணி உண்டு. பாடல் ஆசிரியர்கள் அல்ல, பக்தர்கள். அவர்கள் எழுதின பாடலுக்கு ஒவ்வொரு பின்னணியும் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டவன் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அவர் உங்களை உயர்த்துகிறவர். ஒடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துவார். கடைசியாக நீதிமானை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 75:10 வாசித்து முடிக்கிறேன். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும். நீதிமானுடைய ஆசீர்வாதம் துரிதமாய் வரும். பாருங்கள், இங்க பக்தன் தான் சங்கீதக்காரன் கூச்சல் போடுறான். நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் எப்படி இருந்தான்னா, தனக்கேற்ற நேரத்திலே முளைத்திருக்கிற பச்சையான மரத்தை போல செழித்திருக்கிற ஒரு நல்ல மனுஷன், ஒரு பலமான ஒரு பெரியாள் சொல்ல, ஒரு பலத்த துன்மார்க்கனை கண்டேன். யாரை கண்டானா? அவன் எப்படி இருந்தானா? தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற எப்படி மரம் போல இருந்தானா? பச்சையான மரத்தை போல செழிப்பா இருந்தான். அவன் நினைப்பதெல்லாம் நடந்தது. நினைப்பதற்கும் அதிகம். ஒரு கார் கேட்டா 2 கார் வருது. அவன் பிள்ளைக்கு வாட்ச்மேன் மாப்பிள்ளை கட்ட கலெக்டரே வந்து கட்டுறாரு. 500 ரூபாய் சேலை கட்டா 50,000க்கு சேலை வாங்குறா. நினைப்பதற்கு மேலாய் நடக்கிறது. நானும் புலம்புகிறேன். ஆலயத்துக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், தசம்பா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியர்களை சப்போர்ட் பண்றேன். எனக்கு ஏன் இப்படி? என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் ஒரு லூசு பயிலா இருந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்து பார்த்தேன். சற்று நேரத்தில் காணும் புகையை போல ஒளிந்து போனான். கைகளை தட்டி, துன்மார்க்கனுடைய விளக்கு காரிலே அணைந்து போகும், நீதிமானுடைய கொம்போ உயரும். கைகளை தட்டி. உங்க ஆசீர்வாதம் லேட்டா வரும், நிலைத்திருக்கும். துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதம் துரிதமாய் வரும், பட்டுன்னு போடும். சட்டுன்னு வந்து
பட்டுன்னு போயிடும். உங்க ஆசீர்வாதம் லேட்டா வரும், நிலைத்திருக்கும். எனவே தான் நீதிமான் பனையை போல செழித்து எங்க இருக்கிற லீபனோன்ல கேதுரு. இந்த பனைமரம் பார்த்துக்க, எங்களுக்கு பனை எல்லாம் உண்டா? பனைமரம் பார்த்துருக்கீங்களா? பார்க்க நல்லா இருக்காது, கருன்னு இருக்கும். எங்க ஊரில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பனை மரத்தில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கான் பாரு. ஆனா அது எந்த இடத்துல போட்டாலும் வளரும் பாருங்க. தண்ணியில போட்டாலும் வளரும், பாலைவனத்தில் போட்டாலும் வளரும். அதை பராமரிப்பே இல்லை, அதை கவனிக்கவே வேண்டாம், அது தானே வளரும். லேட்டா தான் வளரும், அதான் பெரிய பிரச்சனை. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனை வச்சவன் தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை வச்சவன் பார்த்துட்டு சாவான். தென்னை வச்சவன் 3 இயர்ஸ்ல ஈல்டு வந்துடுவான். பனை வந்து வருமா? தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை வச்சவன் பார்த்துட்டு இருந்தே சாவான். ஆனா அது எதை பத்தி கவலைப்படாது, எங்க போட்டாலும் வளர, வேலி அடைக்க வேண்டியதில்லை. இவன் மாடு மேயாது, ஆடு மேயாது, ஸ்ட்ரைட்டா வளரும் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற புளிய மரம் மாதிரி கிளவிடணும் அப்படின்னு நினைக்காது. விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழி. கைகளை தட்டி ஸ்ட்ரைட்டா வளரும். அந்த பலம் கொடுக்க ஆரம்பிக்கும். பாலை போடும், அந்த பாலையை அப்படி சீவனம்னா பதநீர், அந்த பதனியை காய்ச்சினா கருப்பு கட்டி, அந்த பாலையை விட்டுட்டோம்னா நொங்கு, நொங்கு பழுத்தா பனம்பழம், பனம்பழம் கீழே விழுந்தா பனங்கொட்டை, அது போட்டால் பனங்கிழங்கு, அதுலேயும் முளைக்காது தமுன்னு பேரு. இப்போ கருப்பு கட்டி, அதுக்கப்புறம் பனை ஓலை, அப்புறம் ஈர்க்கிளி, அப்புறம் பனை மரம். அந்த வேர் கூட மெடிசன், வேர்லேருந்து மோலை வர அந்த ஈர்க்கிளி வர பயன் கொடுக்கும் நீதிமான். கைகளை தட்டி. லேட்டா தான்ப்பா அவன் ஆசீர்வாதம், ஆனா நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம். நீதிமானுடைய பெயரோ புகழ் பெற்று விளங்குமாம். கைகளை தட்டுங்க. துன்மார்க்கனுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும். நீதிமானுடைய பெயர் எப்படி இருக்குமா? புகழ் பெற்று விளங்கும். அடுத்து என்ன கேதுருன்னு சொன்னார்? எந்த ஊர் கேதுரு? ஏங்க நம்ம இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? சைனாவில் இல்லையா? அர்ராத் பர்வத் இல்லையா? லீபனோன் கேதுருக்கும் மற்ற உள்ள கேதுருக்கும் என்ன வித்தியாசம்? லீபனோனுடைய சாயில், அந்த லேண்ட் அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு 10 அடி கீழே போனால் உருண்டை உருண்டை பாறையா இருக்கும். என்ன இருக்கும்? உருண்டை உருண்டை பாறைகளா இருக்கும், உருண்டு இருக்கும். இந்த வேர் விடுறது ஆணி வேர் போய் கீழே போயிட்டு எங்க போய் முட்டும்? சத்தமா சொல்லுங்க. பாறையில முட்டும். பாறையில முட்டது அதுக்கு வேர் விடவில்லை, உடனே அந்த பாறையை சுத்தி படர்ந்து அதுக்கு கீழே போய் இந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு கிளம்படும். காற்று வீசும், சுனாமி வரும், அலை வீசும், சூறாவளி வரும், இந்த கேதுரு அசையாது. ஏன்னா எங்க பிடிச்சிருக்கு? பாறையில பிடிச்சு. கண்மலையாகி கிறிஸ்து மேல் வேர் விட்ட ஒரு நீதிமான். கைகளை. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். கலாத்தியர் 3:8 சொல்ல, தேவன் விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமான்களாக கண்டார். யாக்கோப்பு 5:16 சொல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. நீதிமான்களை கர்த்தர். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், இவற்றுக்குள் யார் ஓடுவாங்களா? நீதிமானோ அவற்றுக்குள் ஓடி. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனவே தேவ பக்தி உள்ள உங்களை கர்த்தர் காக்க போகிறார். உங்கள் கொம்புதான் உயரும், உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தையும் உங்கள் தலை நீதியின் கிடம் போக்கும். 3 காரியம் சொன்னேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் ஒடுக்கத்தின் கண்ணீரை மாற்றுவார், நீதிமானின் கொம்பை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். 2 பேதுரு 2:9 சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தியுடைய சோதனை விடுதலையாக்கவும் அக்கிரமக்காரனை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவும் அறிந்திருக்கிறார். நீதிமொழிகள் 18:24, யாக்கோப்பு 5:17, சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது வரும், இதோ நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குவார். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். உங்களை இன்றைக்கும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் பண்ண பழைய பாடல் பாடலாமா? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும்
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லு மகளே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் நன்றி நன்றி
மனதார நன்றி சொல்வே. சொல்லு மகளே, மன நினைச்சீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி. எல்லாரும் எழுந்திருப்போம். கோடி கோடி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தே ஆராதனை. மகிமையின் தேவனே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் 2 நிமிஷம் துதிப்போமா? கச்சாதி கச்சரி கச்சாதி கச்சரி மெய்யான தெய்வ மனித நீவா. வாழ்க வாழ்க நீ வாழ்க. வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. சாசு பாவம் உலகை சாவால் மிதித்தே சாவால் மிதித்தே ஏயை தடைந்து வெற்றி நீவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்க ஒருவரை கூட வாழ்க 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 நீர் வாழ்க.
போகவே வென்றேறி போகவே எல்லோரும் பாரத்தில் செங்கோ சேருதோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க இயேசுவே விண்ணோங்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் திறந்தோ நீ வாழ அல்லேலூயா அல்லேலூயா வாழ்க நீர் வாழ்க ஒருவரை கூட வாழ்க வாழ்க நீர் வாழ்க இயேசுவே எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மனித நீ வாழ்க இயேசுவே வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே உங்கள் சரீர கண்களை மூடுங்கள் உங்கள் ஆன்மீக கண்களை திறந்து பாருங்கள் உங்களை ஒருவர் தொடுவதை உணர முடியும் உங்களோடு பேசுவதை கேட்க முடியும் தேவ பிரசன்னம் உங்களுக்கு நிரம்புவதை நீங்கள் இப்பொழுது உணர முடியும் தேங்க்யூ ஜீசஸ் வண்டர்ஃபுல் ஜீசஸ் நன்றி நன்றி இயேசு சுவாமி நன்றி நன்றி தகப்பனே தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மேலும் உங்களை உயர்த்துகிற இறைவன் உங்கள் அருகில் வந்திருக்கிறார் ஐயா எத்தனை நாட்களுக்கு என்னுடைய துன்பம் எத்தனை நாட்களுக்கு இந்த தரித்திரியம் எத்தனை நாட்களுக்கு இந்த வியாபாரத்தின் நஷ்டம் எத்தனை நாட்களுக்கு இந்த வியாதி எத்தனை நாட்களுக்கு இந்த சமாதான குலைச்சல் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை உயர்த்த போகிறார் சத்துருக்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை உயர்த்த தேவன் வந்திருக்கிறார் தேவனுடைய பிரசனத்துக்குள் வந்திருக்கிறோம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய கல்வி உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இதெல்லாம் விட்டுடுங்க ஒரு 5 வயது குழந்தைய போல கத்தெடுத்து உங்களை ஒப்பு கொடுங்க அப்பான்னு சொல்லுங்க மனதார சொல்லுங்கள் மனதார சொல்லுங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமா இருக்கிறார் இப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுங்க வாயை திறங்க நன்றி அப்பா நன்றி இயேசு சுவாமி நன்றி நன்றி ஒரு அன்பு சகோதரர் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் கடந்த 2 வருஷம் 7 மாதங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டம் பிள்ளைகளால் சமாதானத்தை இழந்து 2 முறை வாழ்வு கசந்து ஐயோ வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் என்று எண்ணி கலங்கி தவித்துங்கே வந்திருக்கிறீர்கள் வெளியே சொல்லவும் முடியவில்லை வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை கண்ணீரோடு இருக்கிறீர்கள் இயேசு சொல்லுகிறார் இன்னும் 48 நாட்களுக்குள் 2 அதிசயங்களை செய்து நீ அவமானப்பட்ட இடத்தின் தலையை உயர்த்துவேன் என்று 2 பிள்ளைகளை சமாதானத்தில் இழந்து போனீர்கள் அம்மா விரும்பினால் வலதுகையை உயர்த்தலாம் இயேசு இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பதாக எனக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது விரும்பினால் வலதுகையை எனக்கு நேராக உயர்த்தி காண்பீங்கள் தேங்க்யூ ஜீசஸ் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது தேவனுடைய கரங்களை தொடுகிறது இப்பொழுது உங்கள் சாபங்களை விட்டு விலகி போகிறது விரும்பினால் எனக்கு பக்கத்தில் வருகிற முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் யார் வர்றீங்க 3 பேர் ஓடி வாங்க தேங்க்யூ ஜீசஸ் ஓட்டமாய் ஓடி வாருங்க இன்னும் 2 பேர் வரலாம் இயேசுவின் கரம் எப்பொழுது உங்களை ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க நன்றி அப்பா நன்றி வாங்க நன்றி அப்பா நன்றி இயேசு சுவாமி அன்பு சகோதரி உடைந்து போன இருதயத்தோடு இந்த கூட்டத்துக்கு ஓடி வந்தீர்கள் கடந்த 2019 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இன்று வரை ஒரே சமாதான குலைச்சல் ஒவ்வொரு நாளும் தலையணையை கண்டு நான் நினைத்து 2 காரியத்துக்காக ஓடி வந்திருக்கிறீர்கள் சிஸ்டர் ஒன்று
உங்கள் வாழ்வில் இருக்கிற இந்த சமாதான குலைச்சல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே புகைந்து ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை கெடுக்கிற அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். இழந்ததை தர வேண்டும். மறுபடி சரத்திருக்கிற பலவீனத்தை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்க வேண்டும். இதுதான் உங்கள் ஜெபம். இயேசு சொல்லுகிறார், 2020 வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மாலை 7:15 வாழ்வை கூட முடித்துக் கொள்ளலாம் என்ற அத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் இருந்தீர்கள். இயேசுவின் கரம் இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்ல, நீ சாக வேண்டியவள் அல்ல. 2 அதிசயங்களை வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்குள் உனக்கு செய்து நீ தலைகுனிந்த இடத்தில் தலையை உயர்த்துவேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. சிஸ்டர் அரசியலம் குமாரி, நான் சொல்வது உண்மைதானம்மா? உண்மைதானே? பொய்யில்லையே. தட்ஸ் ரைட். கைகளை தட்டு. ஆண்டவரே, உம்முடைய அற்புத வல்லமை இறங்கட்டும். Jesus name of God. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேல இறங்குகிறது. கைகளை தட்டி வாங்க, பக்கத்து வாங்க. ஒரு அன்பு சகோதரன் இருக்கிறீங்க, 2 வேலையும் போச்சு. தொழில் தொடங்கலாம் என்று எண்ணீர்கள், அதற்குள்ள பணத்தை இழந்து விட்டீர்கள். கடன் பாரச்சினால் கடந்த 13 நாட்களாய் நித்திரை இல்லாமல், உறக்கம் இல்லாமல், எங்கேயாவது ஓடிவிடலாமா என்று அத்தனை போராட்டத்திற்கு மத்தியில் வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விரும்பினால் வெட்கப்படாமல் வாருங்கள். கர்த்தருடைய கரங்களை ஆசீர்வதிக்க போகிறது. 2 வேலையும் போனது, தொழிலும் தோற்று போய் கடன் பாரத்தினால் என்ன செய்யலாம் என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள். வெட்கப்பட வேண்டாம். சரத்தில் பலவீனம் உள்ளவர்கள், காது கேட்க முடியாத யாரும் இருக்கிற வலது கையை உயர்த்தி காண்பீர்கள். செவித்திறன் குறைந்தவர்கள் யாராவது இருக்கிற வலது கையை உயர்த்தி காண்பீர்கள். காது எனக்கு கை தெரிந்த மாதிரி உயர்த்தி காண்பிக்கணும். கால்களில் வலி உள்ளவர்கள், கட்டிகள் உள்ளவர்கள், சரத்தில் முழங்கால் போட முடியல பிரதர், காது கேட்க முடியாதா, வாங்க கூட்டிட்டு வாங்க அவரை சீக்கிரமா. கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. நான் மேஜிக் ஷோஸ் கூப்பிட சொல்றதுக்காக உங்களை அழைக்கல. கர்த்தர் உயிருள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக. எல்லோருக்கும் தனித்தனியா ஜெபித்தவர் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் கிடையாது. ஆண்டவர் உயிரோடு இருக்க உங்கள் ஜெபத்தை கேட்பார் நம்பிக்கைக்காக இது. கைகளை தட்டி I am some Father. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவியில் இருக்கிற குறைபாடுகளை சபித்து துரத்துகிறேன். நீ விசுவாசிக்கிற வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைப்பார், அப்பொழுது சுகமான் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவி அடைத்து வைத்திருக்கிற குறைபாடை கொடுக்கிற பொல்லாத ஆவியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வெளியேற்றி நிர்மூலமா come out to heal. இயேசுவின் நாமத்தில் திருநெல்வேலி. எத்தனை வயசாச்சு? அந்த பக்கம் திரும்பி நில்லுங்களேன். கண்ணை மூடிட்டு அப்படியே திரும்பி நில்லுங்க. கண்ணை மூடிடுங்க. என்ன வேலை செய்யுங்க? என்ன வேலை செய்யுங்க? வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி திரும்பி தந்துரு. கர்த்தர் நல்லவர். ஒரு கைகளை தட்டி என்ன என்ன பேர் கண்டுபிடிக்க பிரதர்? என்ன பேர் சொன்னீங்க? பிரான்சிஸ். பிரான்சிஸ் பிரதர். சேஞ்ச் வந்திருக்கா காதுல? நான் சொல்றது கேக்குதா? கேக்குது. சேஞ்ச் வந்திருக்கா? ஓ கரெக்ட். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குழந்தைக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? 6 years. 6 years. கைகளை தட்டி God bless you brother Francis. God bless you. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். மகிமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். கால்களில் சுகவீனமானவர்கள்,
முழங்கால் புடையில, உட்கார முடியல, என்னால கொஞ்சம் கூட நடக்க முடியல பிரதர், சொல்லுங்க. வலது கை வத்தி காணி, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அந்த இடத்துல நின்று கொள்ளுங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறேன். விசுவாசித்தா தேவனுடைய மகிமை கண் கை எனக்கு தெரிந்த மாதிரி உயர்த்தி காண்பிக்கணும். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்க போறது. ஜெபித்த உடனே கவனிங்கள். நான் ஒரு மேஜிக் காட்டுறவன் இல்லை, விளம்பரத்துக்கு அவங்களை கூப்பிடுறதில்லை. அவர்கள் உடனே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினாராம் கைகளை தட்டி. எனவே தம்முடைய ஊழியர்களுக்கு சில வரங்களை கொடுத்து அவர் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். தேவன் இப்பொழுது ஜெபிக்கிறது என் வேலை, நம்புகிறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. இப்பொழுது சுகமாக்க போகிறார். நான் ஜெபிக்க போறேன். நம்பின ஜெபம் முடிந்த உடனே கால்களை சோதித்து விட்டு மேடைக்கு அருகில் வந்து விடுங்கள். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஜீசஸ் நேம், ஹalleluya, ஹalleluya. அன்பு இரட்சகனே, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன், அதை நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த கால்களில் பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த பிசாசின் வல்லமையின் மீது, சபிக்கப்பட்ட கால்களின் மீது துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசே, கால்களில் பலவீனத்தை கொடுக்கிற பொல்லாத சத்துருவே, அந்தந்த கால்களை விட்டு வெளியே போ. Come out and heal. Deliver the name of Jesus right now. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்போ தயவு செய்து கால் முடியாம ஜெபம் பண்ணவங்க காலை பரிசோதனை செய்து பாருங்க. சீக்கிரம் உட்கார்ந்து பாருங்க. சிஸ்டர் கீழே முழங்கால் போட்டு பாருங்க. வெளியே உட்கார்ந்து கூட செய்யுங்க. வெளியே வந்துருங்க, வெளியே வாங்க, எந்திரிச்சு பாருங்க. மாற்றம் இருக்குதா? வாங்க, ஓடி வாங்க, கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேற யாரோ ஜெபிச்சிங்க, தம்பி பிரதர் யாரோ ஒரு ஜெபிச்சிங்க, கால்களை பரிசோதனை பண்ணி பாருங்க. மைக் இருக்கு தம்பி. தேங்க்யூ ஜீசஸ். என்ன சிஸ்டர், என்ன பிரச்சனை, இப்போ என்ன நடந்து? கையில பக்கத்தில் வச்சுக்கோங்க மைக். எனக்கு ரைட் காலில் ரொம்ப வலி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இல்லை. எவ்வளோ நாளாக வலி இருந்துச்சுமா? இப்போ ஒரு வருஷமாக எனக்கு நடக்கும்போது ஸ்டெப்பெல்லாம் காலை எடுத்து வைக்கும் போது என்னால் முடியாது. ஜெபிக்கும் போது நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க மாட்டேன். முடியாது. இல்லை, உட்காந்து தான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது என்னமா நடந்துச்சு? இப்போ நீங்கள் சோத்து பாருன்னு சொன்னீங்க, எனக்கு கால் வலி இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்களேன். இப்போ பார்த்துக்கலாமே. கையை தட்டுங்களேன், அப்படி எடுப்புங்களேன். உங்க பேர் என்னம்மா? சித்ரா. சித்ராவை தொட்டு நம்முடைய ஆண்டவர் கையை தட்டுங்க. God bless you sister. Thank you Jesus. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். கைகளை தட்டி நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும்.
துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். கைகளை தட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு ஆள் எழுதிய சொல்லுங்களேன். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். தேவனுடைய வல்லமை நம்ம திளைக்கிறது. அவர் உயர்த்துகிறவர், சிறுமைப்பட்டவனை உயர்த்துகிறவர், நீதிமானின் கொம்பை உயர பண்ணுகிறவர். கண்களை மூடுவோமா, பிரார்த்தனை செய்வோம். நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரிந்தவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், வியாதியில் இருக்கிற ஒரு மக்கள், தயவு செய்து ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஆளை, புதிய ஆளை கொண்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தரோ அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஜெபித்து முடிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் ஆதரவு காட்டிடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீங்கும் உலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. காவலையில் ஆறுதலும் கண்கூடிலன் ஜோதியும் காவலையில் ஆறுதலும் கண்கூடிலன் ஜோதியும் கஷ்ட நோய் படும் கையிலே கைகண்ட ஔஷதம் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை நேகும் உலகில் துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஜெபிப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற என்று பிரசங்கம் பண்ண சொன்னேன் செய்தி. அதை நம்பி யார் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. வேலை இல்லாதவருக்கு வேலையை தாரும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும், திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற நேசித்த சுனாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க செய்யும். கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும். நீ சுமந்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை, சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். இப்பொழுதும் என் பிள்ளைகளை நீ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் கிருபை அளித்தரணும். நான் அப்பிரோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்க நம்மை செலுத்தினேன். சகல சத்துரு வல்லமையின் சத்துரு கட்டுகளையும் சத்துரு கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னிருந்து காத்துக் கொள்ளட்டும். நாளை நடக்கிற 3 நாள் கூடத்திலே கர்த்தருடைய வல்லமுள்ள வலது கரத்தை நீட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை மேல் பூசிக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகளை வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இச்ச நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம்
அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதிப்ப கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.